அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கடந்த வாரம் உயிரிழந்தார். அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த வந்தபோது பதுங்கு குழிகள் மீது இஸ்ரேல் வான்படைகள் நடத்திய அதிரடி ஏவுகணை தாக்குதலில் அவர் உட்பட பலர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வீடியோவை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ளன. இந்த வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. அலி கமேனி தனது வீட்டின் கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பதுங்கு குழிகள் மீது இஸ்ரேல் 50 போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. பதுங்கு குழிகளை தகர்க்கும் அளவுக்கு மிகவும் அதிரடியான ஆயுதங்கள் கொண்டு இஸ்ரேல் விமானப்படையினரால் தாக்கப்பட்டது. இந்த பதுங்கு குழிகளில் இருந்தபடிதான் அவர் போர் தொடர்பான உத்தரவுகளை பிறப்பித்து வந்தார். 50 விமானங்கள் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்திய போது அப்பகுதியில் இருந்த கட்டிடங்கள் முழுவதும் வெடித்து சிதறின. இதனால் அங்கு எழும் புகை மண்டலமும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் இடையிலான போர் 7வது நாளை கடந்துள்ள நிலையில் நேற்று இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உலகம் முழுவதும் வைரலாகியுள்ளது. இதே நேரம் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் படையைச் சேர்ந்த புளூ ஸ்பிரேரோ எனப்படும் ஏவுகணை மூலம் அளிக்கப்பட்ட விவரங்கள் தற்போது வெளியுலகத்துக்கு கசிந்துள்ளன. பல ஆண்டுகளாக மிக சாதுரியமாக திட்டமிட்டு தாக்குதலை இஸ்ரேல் படைகள் அரங்கேற்றியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிட்டுள்ளன. இந்த திட்டத்தில் தீவிர கண்காணிப்பு, மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை தொழில்நுட்பம், ஈரான் உச்ச தலைவரின் நடமாட்டம், டெஹ்ரானில் தாக்குதல் நடத்துவதன் துல்லிய தன்மை என பல ஒருங்கிணைந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை கமேனி அவரது அலுவலகம் அமைந்துள்ள டெஹ்ரானில் உள்ள பாஸ்டியர் வீதிக்கு வந்துள்ளார். அவர் உயர்நிலை கூட்டத்தில் கண்டிப்பாக பங்கேற்கிறார் என்ற உளவு தகவல் கிடைத்த ஒரு சில வினாடிகளிலேயே இலக்கை நோக்கி ஏவுகணைகள் வீசப்பட்டன. இதில்தான் கமேனி உயிரிழந்தார். இந்த தாக்குதலை நடத்த இஸ்ரேலால் பயன்படுத்தப்பட்ட புளூ ஸ்பிரேரோ ஏவுகணை என்கிற அதிநவீன ஏவுகணையாகும். இஸ்ரேலிய போர் விமானத்திலிருந்து ஏவப்பட்ட மிக அதிநவீன ஆயுத வகையைச் சேர்ந்தது இதுவாகும். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அமைப்பினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த புளூ ஸ்பிரேரோ ஏவுகணை. இவை இஸ்ரேலின் மிகவும் மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் ரகத்தைச் சேர்ந்தவையாகும். இஸ்ரேலின் விமானப்படையில் உள்ள F-15 போர் விமானத்திலிருந்து புளூ ஸ்பிரேரோ ஏவப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை சுமார் 6.5 மீட்டர் நீளம் மற்றும் கிட்டத்தட்ட 1900 கிலோ எடை கொண்டதாக அமைந்துள்ளது. இது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இலக்கையும் தாக்கும் வல்லமை பெற்றுள்ளது. இவை தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் அதீத திறன் பெற்றவையாகும் என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. வளைகுடாவில் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு பேரிடர்களை இயக்குவதற்கான ஒரு முக்கிய ரேடார் அமைப்பை ஈரான் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. $300 மில்லியன் மதிப்புள்ள ஒரு முக்கிய ரேடார் அமைப்பே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இது எதிர்கால தாக்குதல்களை எதிர்கொள்ளும் பிராந்தியத்தின் திறனை மேலும் பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. போரின் தொடக்க நாட்களில் ஜோர்தானில் உள்ள முவாஃபா சால்டி விமான தளத்தில் அமெரிக்க ரேடார் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளால் பயன்படுத்தப்பட்ட RTX கார்பன் நிறுவனத்தின் AN டைப் 2 ரேடார் மற்றும் துணை உபகரணங்கள் அளிக்கப்பட்டதை காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. ஜனநாயக பாதுகாப்பு அறக்கட்டளையின் சிந்தனை குழுவால் சேகரிக்கப்பட்ட தரவுகள் ஜோர்தானில் 2 ஈரானிய தாக்குதல்கள் நடந்ததாக காட்டுகின்றன. ஒன்று பிப்ரவரி 28 அன்றும் மற்றொன்று மார்ச் 3 அன்றும் இடம்பெற்றுள்ளது. வெற்றிகரமாக நடந்த ரேடார் மீதான ஈரானிய தாக்குதல் ஈரானின் இதுவரையிலான மிக வெற்றிகரமான தாக்குதல்களில் ஒன்றாக இருப்பதாக குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதே நேரம் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் பண்டார் அப்பாஸ் பகுதிக்கு மேற்கே இன்று காலை 4.1 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கமானது பண்டார் அப்பாஸ் நகருக்கு மேற்கே 74 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் ஏற்பட்டுள்ளதாக அதன் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன்படி கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் ஈரானில் பதிவான 2வது நிலநடுக்கம் இதுவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை பார்ஸ் மாகாணத்தில் கெராஷ் பகுதியில் 4.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் வளைகுடா பிராந்தியத்தில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இன்று துபாய் விமான நிலையம் அருகில் வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து வான்பரப்பில் புகைமூட்டம் காணப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானங்களை கண்காணிக்கும் ஃப்ளைட்
ரேடார் 24 இணையதள தரவுகளின்படி துபாய் விமான நிலையத்திற்கு மேலாக விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இலக்குகள் மீது தினசரி ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்ற போதிலும் சர்வதேச போக்குவரத்தில் உலகின் பரபரப்பான விமான நிலையமான துபாயின் பிரதான விமான நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை முதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் விமானங்கள் மீண்டும் இயங்கத் தொடங்கின. இதுகுறித்து துபாய் ஊடகப் பிரிவு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வான் பாதுகாப்பு கட்டமைப்பினால் இடைமறித்து அளிக்கப்பட்ட சிதைவுகள் வீழ்ந்ததன் காரணமாக ஏற்பட்ட ஒரு சிறிய சம்பவம் என விவரித்துள்ளதுடன் அதே பதிவில் விமான நிலையம் குறித்து பரவி வரும் ஏனைய செய்திகளை மறுத்தும் உள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து போர் வெடித்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று துபாய் விமான நிலையத்தில் ஏற்பட்ட மோதலில் 4 ஊழியர்கள் காயமடைந்ததுடன் ஒரு முனையமும் சேதமடைந்தது. அந்த சம்பவம் விரைவாக கட்டுப்படுத்தப்பட்டது என்று துபாய் விமான நிலைய அதிகாரிகள் அப்போது தெரிவித்தனர். இருப்பினும் மேலதிக விவரங்கள் எதனையும் அவர்கள் வெளியிடவில்லை. ஈரானிய தாக்குதல்களை அபுதாபி விமான நிலையம், பாம் சுமேரா மற்றும் புகழ்பெற்ற புர்ஜ் அல் அரப் ஆடம்பர ஹோட்டல் ஆகிய இடங்களையும் தாக்கியுள்ளன. அத்துடன் செவ்வாய்க்கிழமை துபாயில் அமெரிக்க தூதரகத்தில் ட்ரோன் சிதைவுகள் விழுந்ததில் தீ விபத்து ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக கருதப்படும் மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக BBC செய்தி சேவை தெரிவித்துள்ளது. ஈரானின் மிக முக்கியமான உள்நாட்டு விமான நிலையமாக கருதப்படும் இந்த மெஹ்ராபாத் விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அங்கு பல விமானங்கள் நின்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலை அடுத்து அந்த பகுதியிலிருந்து பெரும் புகைமூட்டம் கிளம்பியுள்ளதுடன் அது தொடர்பான பல வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளன. விமான நிலையத்தின் பல இடங்கள் எதிரிகளின் இலக்குகளாகியுள்ளதை ஈரானிய அரசு ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கு முன்னர் கடந்த மார்ச் 4ஆம் தேதி இஸ்ரேல் இந்த விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தது. அதன்போது ஹெலிகாப்டர் உற்பத்தி பிரிவு உட்பட இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்த பல கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் இன்றைய புதிய தாக்குதலில் விமான நிலையத்தின் எந்த பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதே நேரம் ஆர்முஸ் நீரிணையில் கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான மையத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஓமானுக்கு வடக்கே 6 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பாக 3ஆம் தரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என BBC உலக சேவை தெரிவித்துள்ளது.